இந்தியாவில் 2 முக்கியமான வழக்குகளை நீதிமன்றங்கள் இன்னைக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கு. அது இந்திய அரசியலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. ஒன்று வெஸ்ட் பெங்கால்லையும், இன்னொன்று சுப்ரீம் கோர்ட்டும் அதை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அது என்ன வழக்கு, எதுக்காக தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, இதனால் யாருக்கு பாதிப்பு அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகே பல்வேறு சலசலப்புகள், குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இடம்பெற்று வரதை நம்மளால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக வெஸ்ட் பெங்காலினுடைய சிஎம்மாக இருந்த மம்தா பானர்ஜி தன்னுடைய ஆட்சியை இழக்கிறாங்க. முதன்முறையாக பாஜக அங்கே ஆட்சிக்கு வருது. 207 சீட்டுகள் பெற்று ஒரு வரலாற்று சாதனையை பாஜக அங்கே படைக்குது. அதை தொடர்ந்து வெறும் 80 சீட்டுகள் மட்டுமே பெற்று எதிர்கட்சியாக திரிணாமுல் காங்கிரஸ் வருது. இது வரைக்கும் எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனா அதை தொடர்ந்து நடந்த விஷயங்கள் தான் திரிணாமுல் காங்கிரஸ் இன்னைக்கு 2ஆ உடையக்கூடிய ஒரு அபாயத்துல இருக்கிறத நமக்கு காட்டுதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சபாநாயகர் ரித்தபிரதா பானர்ஜியை எதிர்கட்சி தலைவரா சொன்னதை நீங்கள் தடை செய்யணும் அப்படின்ட்டு மம்தா பானர்ஜி கொல்கத்தா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கை அந்த நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கு. இது மம்தா பானர்ஜிக்கு மேலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்குங்க. இது என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொஞ்ச காலம் முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ்ல ஒரு மிகப்பெரிய உட்கட்சி பூசலை வெடிக்குது. மம்தா பானர்ஜி அவங்க தலைமையில சில எம்எல்ஏக்களும், ரித்தபிரதா பானர்ஜி அவர் தலைமையில ஒரு சில எம்எல்ஏக்களும் போறதை நம்மளால பார்க்க முடியுது. இவங்க ஒரு எதிர்கட்சி தலைவரை சொல்றாங்க, மற்ற எம்எல்ஏக்கெல்லாம் இன்னொரு எதிர்கட்சி தலைவரை சொல்றாங்க. இதனால கட்சிக்குள்ளே ஸ்பிளிட் ஆகிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கு இல்லையா, அதே மாதிரியான ஒரு சூழல் தான் அங்கேயும் இருந்துச்சு. மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, சோபன் தேவ் அவரை தான் நாங்கள் எதிர்கட்சி தலைவராக நியமிக்க போகிறோம் அப்படின்ட்டு எல்லா எம்எல்ஏக்களுடைய கையெழுத்தும் வாங்கிட்டு போய் சபாநாயகர்கிட்ட அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த லெட்டரில் கையெழுத்து போட்ட சில எம்எல்ஏக்களுடைய கையெழுத்து போலியானது அப்படின்ற ஒரு விவகாரம் கிளம்புது. அதை தொடர்ந்து அந்த வழக்கு சிஐடிக்கு மாற்றுறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அந்த கட்சிக்கு எதிராக பேசியதா ரித்தபிரதா பானர்ஜியை அந்த கட்சியிலேருந்து மம்தா பானர்ஜி நீக்கிறாங்க. அவங்க நீக்கிட்ட பிறகு இந்த ரித்தபிரதா பானர்ஜிக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட 60 எம்எல்ஏக்கள், மொத்தமே 80 எம்எல்ஏக்கள் தான், அதுல 60 எம்எல்ஏக்கள் இவர் பின்னாடி வராங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து இவரை எதிர்கட்சி தலைவரா நியமிக்கணும் அப்படின்ட்டு திரும்ப போய் சபாநாயகர்கிட்ட ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. அதை ஏற்ற சபாநாயகர் இவர் தான்ப்பா எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை தொடர்ந்து தான் மம்தா பானர்ஜி கோபமாகி, இது சட்டத்துக்கு புறம்பானது, இது என்னுடைய கட்சி, இதை எதிர்கட்சி தலைவராக யார் இருக்கணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்கள தான் எதிர்கட்சி தலைவராக நியமிப்பாங்க. அதன்படி தான் சபாநாயகர் அவரை நியமிச்சாரு. இதை தொடர்ந்து தான் இவங்க கொல்கத்தா நீதிமன்றத்துக்கு போனாங்க. அந்த நீதிமன்றத்தில் இவங்களுடைய கேஸை பார்த்த அந்த நீதிபதி இல்லை எந்த முகாந்திரமே இல்லையே, அதாவது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் அவருக்கு தான் இருக்காங்க, சட்டப்படி அவருக்கு தான் அதிக ஆதரவு இருக்குது, ஸோ அதனால தான் சபாநாயகர் அவரை நியமிச்சாரு, இப்போ நீங்கள் வழக்கு தொடர்றதுக்கு எந்த முகாந்திரமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சபாநாயகரும் இந்த அதிருப்தி எம்எல்ஏக்களும் இது தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும் அப்படின்ட்டு 3 வார காலம் அவகாசம் கொடுத்துருக்காரு. மட்டும் இல்லாமல் சில கேள்விகளையும் அவர் எழுப்பியிருக்காருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மம்தா பானர்ஜி தலைமையில ஒரு கடிதம் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் சபாநாயகர் அதன் மீது உடனடியாக எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணல. கொஞ்ச நாள் வெயிட் பண்றாரு. ஆனா இந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் எடுத்து கொடுத்த உடனே நீங்க எதிர்கட்சி தலைவரை நியமிக்கிறீங்களே, அப்ப இதுல சில சந்தேகங்கள் இருக்கு, இதை நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சு இந்த ஒரு வழக்கை 29ஆம் தேதிக்கு மாற்றி அமைக்கிறாரு. ஸோ இது அரசியல் சூழல்ல பார்க்கும்போது திரிணாமுல் காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆல்ரெடி தேர்தலில் தோல்வி, இப்போ உட்கட்சி பூசல் அப்படின்னும் போது ஸோ அந்த கட்சியே 2ஆக உடைகிறதா அப்படின்ற ஒரு பரபரப்பு தான் அங்கே போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழக சட்டசபையில திரு விஜய் அவர்கள் முதல்வரா பொறுப்பேற்ற போது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சு. அதுல குதிரை பேரம் நடந்ததா மதுரையை சேர்ந்த ரமேஷ் அப்படின்றவர் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு போடுறாரு, ஒரு ரிட் மனு போடுறாரு. இல்ல கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல
இங்க வந்து குதிரை பேரம் பேசப்பட்டிருக்கு. திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவா எம்எல்ஏக்கள் வாக்களிக்கணும் அப்படின்ட்டு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். 108 தொகுதிகள் தான் தாவேகா ஜெயிச்சிருந்தாங்க. அதன் பிறகு காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகா, கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்து பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில் அதிமுகவை சார்ந்த ஒரு 25 பேர் திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவா அன்னைக்கு வாக்களிச்சிருந்தாங்க. அது அரசியல் ரீதியில ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அந்த 25 பேரும் வந்து தாவேக்கால இணைய போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸஸ் வந்துச்சு. அப்பவே வந்து அமமுகவினுடைய எம்எல்ஏ அவரை வந்து டிவிக்கே குதிரை பேரம் பேசி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சைகளும் கிளம்பிச்சு. அதை பேசினவர் வந்து திரு டிடிவி தினகரன். அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏவே சொல்லிட்டாரு அப்பெல்லாம் எதுவுமே நடக்கல அப்படின்ட்டு. அப்போ இந்த குதிரை பேரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழக அரசியல டாக் ஆஃப் த டவுனா மாறிச்சுங்க. திமுக இதை வந்து அரசியலா எடுத்து குதிரை பேரம் நடந்திருக்கு பாருங்க, இத்தனை எம்எல்ஏக்களை வாங்க போறாங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருந்த சூழல்ல ஒரு வழியா அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து முதல்வராக இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஒரு பொதுநல மனு வந்து போட்டிருக்காங்க. இந்த மனு விசாரிச்ச நீதிபதி வந்து இதுல எந்த முகாந்திரமே இல்லைங்க, அது மாதிரிலாம் எதுவுமே அங்க வந்து நடக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனுவையும் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. வெவ்வேறு மாநிலங்கள் வெவ்வேறு வழக்குகள், ஆனா அந்த தள்ளுபடி அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும்போது நீதிமன்றங்கள் சரியான பார்வையில தான் ஒரு விஷயத்த அணுகுறாங்க. அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்றத தாண்டி அந்த வழக்குல முகாந்திரம் இருக்கா, சரியான விட்னஸ் இருக்கா, அதை பேஸ் பண்ணி நாங்க வந்து தீர்ப்பு வழங்குவோம் அப்படின்ட்டு 2 உத்தரவுலையும் அவங்க சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ விஜய் அவர்களுக்கு ஆதரவா வாக்களிச்ச அந்த 25 எம்எல்ஏக்கும் வந்து டிவிகேக்கு போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்து திரும்ப சமாதானமாகி எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்று அதிமுகவில் வந்து இணைஞ்சிட்டாங்க. ஒரு சிலர் அந்த 4-5 எம்எல்ஏக்கள் வந்து அங்கிருந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால வந்து இணைஞ்சிட்டாங்க. சி விஜயபாஸ்கர் அவர்கள் ரீசெண்டா தான் வந்து தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணியிருந்தாரு. அவர் எந்த கட்சிக்கு போவாரு அப்படின்னு வந்து தெரியல. இன்னும் சிவி சண்முகமும் இருக்காரு, அவரும் அதிருப்தியில் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவரும் எந்த கட்சிக்கு போவாரு அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியல. ஸோ மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் நிலைமை எப்படி இருக்கோ அதே தான் வந்து தமிழகத்துல அதிமுகவினுடைய நிலைமையாகவுமே இருக்கு. அதிமுக பிளவுபடுறது அப்படின்றது இது முதன்முறை கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் இறந்த போது வந்து ஜே அணி ஜா அணி அப்படின்னு 2 பேர் பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் சொல்லி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு வந்து 2ஆ பிரிஞ்சது. ஸோ இப்போ சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்களாம் ஒரு அணியாகவும் திரு எடப்பாடி தலைமையில சில எம்எல்ஏக்கள் வந்து ஒரு அணியாகவும் இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக அடுத்து என்ன ஆகும், அந்த கட்சி என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பரபரப்பு தான் தமிழக அரசியல் களத்துல இருக்கு. ஸோ இந்த பரபரப்புக்கு மத்தியில தான் வந்து சட்டசபை 2வது நாளா இன்னைக்கு வந்து நடந்தது. மேகதாது குறித்து பல்வேறு விவாதங்கள் அதில் வந்து நடந்து திமுக சார்பில் பல விஷயங்களை வந்து கேள்விகளாக கேட்டிருந்தாங்க. குறிப்பாக முதல்வர் எதுக்குமே வாய் திறக்க மாட்டாரு, தமிழகத்தில் இவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனாலும் விஜய் அவர்கள் வாயை திறக்க மாட்டாரு அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில தாவேக்காவினுடைய அமைச்சர் ஆதவர்ஜுனாவும் பல கருத்துக்களை பேசியிருந்தாரு. விஜய் அவர்கள் வாயை திறந்ததால் தான் இன்னைக்கு கொளத்தூர்ல உங்களோட நிலைமையை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவரும் வந்து சரிக்கு சமமா விவாதம் பண்ணதால இன்னைக்கு சட்டமன்றத்துல வந்து ஒரு மோதல் போக்கு தாங்க இருந்துச்சு தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும். அதாண்டி இந்த சட்டமன்ற 2வது நாள் வந்து இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. வரும் காலங்களில் இந்த சட்டமன்றம் எப்படி இருக்க போகுது, அதிமுகனுடைய நிலைமை என்னவா இருக்க போகுது, திரிணாமுல் காங்கிரஸ் நிலைமை என்னவா இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.